வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். ஒரு சிலர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நான் சரியான நேரத்துக்கு தான் சாப்பிட்றேன், சரியான நேரத்துக்கு நான் தூங்குறேன், நல்ல உடல் உழைப்பும் கொடுக்குறேன், ஆனாலும் எனக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இருக்கட்டும், இன்னும் ஒரு சிலர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்னோட தலைமுடிக்கு நல்லா தான் நான் பராமரிப்பு கொடுக்குறேன், நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவை நான் சாப்பிட்டு தான் செய்தேன், ஆனாலும் எனக்கு தலைமுடி உதிர்வும் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் ஒரு சிலர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நான் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் சரிதான், என்னுடைய உடல் எடை மட்டும் அதிகரிக்கவே மாட்டேங்குது, நல்லா தான் நான் சாப்பிட்றேன், நிறைய சாப்பிட்றேன், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு தான் சாப்பிட்றேன், ஆனாலும் என்னுடைய உடல் எடை அதிகரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எனக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமா இருக்கு, இதே மாதிரி எனக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறதுனால அதிகப்படியான ஊறல் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் நம்ம குறிப்பா சொல்லலாம். அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உடல் சூடு. நம்மளுடைய உடல் சூடு இருக்கதான் செய்யும், ஆனா சரியான அளவை விட அதிகரிக்கப்படும் போதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படுது. அதிகமான உடல் சூடு இருக்கிறதுனால தலைமுடி உதிர்வு நமக்கு ஏற்படும், மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுறதுனாலே நமக்கு பெரிய பிரச்சனை தான். அதன் மூலமாக நமக்கு கண்டிப்பா மூலவியாதி கண்டிப்பா நமக்கு வரும். அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படும், தலையில பொடுகு ஏற்படும், இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு நம்ம அந்த அதிகரிக்கப்பட்ட உடல் சூட்டை சரியான அளவுக்கு எப்படி கொண்டு வரலாம், இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வச்சு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவை, அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் சொல்ல போகின்ற மெத்தட் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் சீக்கிரமே உங்களுக்கு அந்த உடல் சூடு சரியான அளவுக்கு உங்களுக்கு வரும். ஏதாவது ஒண்ணு மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஒவ்வொரு மருந்தையும் ஒவ்வொரு நேரத்துல நீங்க எடுத்துக்கணும், அது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதை நான் உங்களுக்கு கடைசியில கண்டிப்பா சொல்றேன், எந்தெந்த மருந்து எந்த டைமிங் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிறது இந்த செம்பருத்தி. இந்த மாதிரி ஒரே ஒரு இதழ் இருக்கிற மாதிரி செம்பருத்தி நீங்க எடுத்துக்கோங்க. இதுல நிறைய அடுக்கு இருக்கக்கூடிய செம்பருத்தியும் இருக்கும், அது நமக்கு வேண்டாம். இது கண்டிப்பா உங்களுக்கு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த பூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வு கண்டிப்பா சொல்ல முடியும். வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தலைமுடி உதிர்வு அதுக்கும் ஒரு சிறந்த பொருள் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இந்த செம்பருத்தி. இதை எப்படி நம்ம இன்னைக்கு உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த மாதிரி நீங்க செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய இந்த சென்டர் போர்ஷனை நீங்க எடுத்துருங்க. அதே மாதிரி வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய இதையும் நீங்க தேவையில்லை, நமக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூ ஒரு 5 பூக்கள் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ எடுத்துட்டு நல்லா இதை சுத்தப்படுத்தி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம 200 ml அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 டம்ளர் வரும். அதுல நம்ம இந்த மாதிரி கழுவி எடுத்திருக்கிற இந்த செம்பருத்தி பூக்கள் இதை போட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த பூவோட நிறம் நல்லா மாறுத வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா நமக்கு நிறம் மாறிட்டு அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இது சூடு ஆறுனதுக்கு பிறகு நீங்க குடிக்கணும். எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ரெமடி சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துடலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த முலாம் பழம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த பழமானது. நான் பாதியை கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த முலாம் பழம் இதையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுதான். இந்த முலாம் பழத்துல நிறைய நீர்ச்சத்து தான் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதற்கு ஒரு மிகச்சிறந்த பழம் அப்படின்னா நம்ம இந்த முலாம் பழத்தை சொல்லலாம். இத நம்ம இப்போ ஜூஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த ஜூஸையும் எந்த நேரத்துல நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நுரையீரல் தொடர்பான வியாதிகள், சிறுநீரகம் தொடர்பான வியாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன். சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம பாத்துடலாம். அடுத்ததா பார்க்க போறது இந்த பெருஞ்சீரகம். இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த பெருஞ்சீரகமும் நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதா. உணவு செரிமான கோளாறு இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணதுக்கு இந்த பெருஞ்சீரகம் ஒரு மிகச்சிறந்த பங்கு வகிக்கு. அது மட்டும் இல்லாம உடல் சூட்டை தணிக்கணும் அப்படின்னாலும் ஒரு மிகச்சிறந்த பங்கு வகிக்கக்கூடியதா நமக்கு இந்த பெருஞ்சீரகம். அதனால இந்த பெருஞ்சீரகத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த பெருஞ்சீரகத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கிளாஸ் அளவுக்கு நீங்க தண்ணீர் எடுத்துக்கோங்க. இந்த 1 கிளாஸ் தண்ணீருக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருஞ்சீரகம், இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 கிராம் அளவுக்கு வரும். இதை போட்டு நல்லா இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பெருஞ்சீரக பவுடர் இருந்தது அப்படின்னாலும் நீங்க 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது நல்லா இப்போ நமக்கு கொதிக்கட்டும். இந்த பெருஞ்சீரகமும் நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இதை போட்டு கூட நீங்க கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதையும் எந்த டைமிங்ல குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்ப்போம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த மாதுளை பழ முத்துக்கள். இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். இதயத்தை வலுவாக்குறதற்கு ஒரு மிகச்சிறந்த பழம் அப்படின்னா நம்ம இந்த மாதுளை பழத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரத்த சோகை உள்ளவங்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதுளை பழத்தை சொல்லலாம். இதுல நமக்கு இந்த மாதிரி ரோஸ் கலர்ல இருக்கிற முத்தா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. ஒரு சில பழங்கள் வந்து ரொம்ப டார்க் சிவப்பு நிறத்துல இருக்கும். அந்த மாதிரி பழம் நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழமா நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நல்லா இப்போ ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம கைகளால கூட நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா கூட ஈஸியா நம்ம ஜூஸ் எடுத்துடலாம். இதையும் நம்ம இந்த மாதிரி ஜூஸ் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதையும் எந்த நேரத்துல குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சாத பால் நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பா இந்த பால் வந்து நல்ல குளிர்ச்சியான பாலா இருக்கணும். இது தான் நம்ம பயன்படுத்த போறோம். இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் சேர்த்துக்கலாம். கண்டிப்பா நல்ல சுத்தமான தேனா நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த தேன் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். காய்ச்சாத பால் தான், குளிர்ந்த பாலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது. அதை விட உங்களுக்கு கம்மியான நிலையில் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 30 நிமிடங்கள் மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதையும் நம்ம எந்த டைமிங்கில் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்ப்போம். இப்போ எந்தெந்த ட்ரிங்க்கு எந்த டைமிங்கில் நம்ம குடிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். முதல்ல நான் இந்த மாதிரி செம்பருத்தி பூ அது போட்ட அந்த ட்ரிங்க்கு சொல்லியிருப்பேன். காலையில் நீங்கள் எழுந்ததும் இதை நீங்கள் குடிக்கணும். வெறும் வயிற்றில் நீங்கள் குடிங்க. இது குடித்ததுக்கு பிறகு சப்போஸ் நீங்கள் வெறும் வயிற்றில் ஏதாவது மாத்திரை போடுறீங்க அப்படின்னு சொன்னால் காலை உணவு நீங்கள் சாப்பிடுவதற்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பதாக நீங்கள் இதை குடிச்சிக்கலாம். இதை நீங்கள் காலையில் குடிச்சிக்கோங்க. அடுத்ததாக நான் உங்களுக்கு பெருஞ்சீரகம் சொல்லியிருப்பேன். அந்த பெருஞ்சீரக தண்ணீரை காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக தான் நீங்கள் அதை குடிக்கணும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக காஃபி டீ குடிக்கக்கூடாது. காலையில் நீங்கள் எந்த நேரத்தில் காஃபி குடிப்பீங்களோ அந்த நேரத்தில் அந்த பெருஞ்சீரகத்தை குடிச்சிக்கோங்க. அதே மாதிரி சாயங்கால வேளையிலையும் நீங்கள் எந்த நேரத்தில் குடிக்கிறீங்களோ அதே நேரத்துக்கு அந்த பெருஞ்சீரகத்தை குடிச்சிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த 2 இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இந்த முலாம் பழ ஜூஸ் இதை சொல்லியிருப்பேன்.
இதை நீங்கள் காலையில் சாப்பிட்டு 1 மணி நேரங்கள் கழித்து இதை நீங்கள் குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதுளை பழ ஜூஸ் சொல்லியிருப்பேன். இது நீங்கள் மதிய உணவு சாப்பிடுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பதாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. கடைசியாக நான் சொன்னது இந்த மாதிரி பாலில் தேன் சேர்த்து குடிக்க சொல்லியிருப்பேன். இதை நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிறத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 7 நாட்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உடல் சூடானது வெகுவாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கம்மியாக சூடு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கூடுதலாக 7 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.